நாமெல்லாம் அவளை எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி சிவனாண்டி மனம் திருந்திட்டான். நடந்த உண்மைகள் என்னென்னன்றதையும் தான் யாருக்காக இவ்வளவு விஷயத்தையும் பண்ணன்றதையும் உங்ககிட்ட நேரடியா சொல்லணும், நீங்க ஜெயில் வரைக்கும் வர முடியுமா அப்படின்னு விக்ரமுக்கு கான்ஸ்டபிள் ஒருத்தருடைய போன்ல இருந்து சிவனாண்டியை விக்ரம் கிட்ட சொல்லவும் விக்ரமுக்கு செம சந்தோஷம். சம்பந்தப்பட்ட அந்த நபர் யாருன்றத நீ போன்லயே ஒரு முறை சொல்லு அப்படின்னு விக்ரம் கேட்டும் பார்த்தாரு. நான் உண்மை சொல்லும் போது உங்க முகத்தை பார்த்து சொல்லணும் அப்படின்னு சிவனாண்டி கொஞ்சம் சென்டிமெண்டா பேச ஆரம்பிச்சிட்டான். அதுவே அவனுக்கு வினையாவும் மாறிக்கிட்டு இருக்கு. சிவனாண்டி எல்லா உண்மைகளையும் சொல்றதுக்கு ஒத்துக்கிட்டான்ற விஷயத்தை கேள்விப்பட்டதுமே விக்ரமுக்கு இருப்பு குரல்ல சுபாஷ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. நம்ம ஹீரோ விக்ரமும் சுபாஷும் உடனே ஜெயிலுக்கும் கிளம்பினாங்க. ஆனா அவங்க ஜெயிலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி இங்க நடக்க கூடாது எல்லா நிகழ்வுகளும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சிவனாண்டி விக்ரம் கிட்ட போன்ல பேசினதையும் அவன் எல்லா உண்மைகளையும் சொல்ல தயாராயிட்டான் அப்படின்ற விஷயத்தையும் ஜெயிலர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜெயிலர் தெரிஞ்சுக்கிட்டதுமே முதல் வேலையா இத மாயாவுக்கு போன் பண்ணி சொல்லவும், எனக்கு தெரியும் அவன் அப்படிதான் முடிவெடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் என் ஆளு ஒருத்தனை ஏற்கனவே நான் ஜெயிலுக்குள்ள அனுப்பியிருக்கேன். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவனுக்கு எந்த இடையூறும் கொடுக்காதீங்க, மிச்ச வேலைகளை அவன் கச்சிதமா முடிச்சிருவான் அப்படின்னு மாயா போன்ல சொல்லவும் ஜெயிலரும் அதுக்கு வழி விட்டுட்டாரு. சிவனாண்டிக்கு அவன் சாப்பிட்ற பொருள் மூலமா விஷம் கொடுக்கப்பட்டுச்சு. அதுல விஷம் கலந்துருக்குன்ற விஷயம் தெரியாமலேயே அதை சாப்பிட்டு முடிச்சான் சிவனாண்டி. சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் மறுபடியும் ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த முறை அவனோட நிலைமை ரொம்பவே மோசமாயிருச்சு. தனக்கு ஏதோ ஆயிருச்சு அப்படின்றத சிவனாண்டி புரிஞ்சுக்கிட்டான். இது எல்லாமே அந்த மாயாவோட வேலைதான் அப்படின்னு மாயாவோட பேரை சொல்ல முயற்சி பண்ணான். ஆனா அவனால பேசக்கூட முடியல. ஆம்புலன்ஸோட உதவி கேட்கப்பட்டுச்சு. ஆம்புலன்ஸும் வந்துச்சு. அவனை ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஆம்புலன்ஸ் கூட்டிட்டு போற நேரத்துல நம்ம ஹீரோ விக்ரம் ஓடி வந்தாரு. உள்ள வரும்போதே சிவனாண்டிக்கு உடம்பு சரியில்லைன்றதையும் ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கான்றதையும் தெரிஞ்சுக்கிட்டதும் பதறி போய் ஓடி வந்தாரு. விக்ரம பாக்குறதுக்காக என்னவோ தெரியல மிச்ச சொச்ச உயிரையும் கையில பிடிச்சுக்கிட்டு உயிருக்காக போராடிட்டு இருந்தான் சிவனாண்டி. விக்ரம பார்த்ததும், சார் நான் உங்ககிட்ட எல்லா உண்மைகளும் சொல்ல முயற்சி பண்ணேன், ஆனா என்னை யாரு பயன்படுத்திக்கிட்டாங்களோ அவங்களே என்னை அழிக்கவும் திட்டம் போட்டுட்டாங்க, எனக்கு சாப்பாட்டுல விஷம் வச்சு கொடுத்துட்டாங்க, நான் பிழைக்க மாட்டேன் சார் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேச ஆரம்பிச்சான். சிவனாண்டி இப்பயாச்சும் சொல்லு, உன்னை யார் இதெல்லாம் செய்ய சொன்னது அப்படின்னு வற்புறுத்தி கேட்க ஆரம்பிச்சாரு. ஆனா சொல்லக்கூடிய நிலைமையில சிவனாண்டி இல்ல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய சுயநினைவை இழந்துகிட்டு இருந்தான். சிவனாண்டி எவ்வளவு சொல்ல முயற்சி பண்ணியும் அவனால பேச முடியாம ரொம்பவே தவிக்க ஆரம்பிச்சான். ஆனா விக்ரம் விடாம கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. இதை கவனிச்ச ஜெயிலர் எங்க சிவனாண்டி எல்லா உண்மையிலும் சொல்லிடுவானோ அப்படின்னு பயந்துகிட்டே, விக்ரம் உங்களுக்கு கொஞ்சமாச்சும் சென்ஸ் இருக்கா, ஒரு கைது உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், இந்த நேரத்துல போய் அவன்கிட்ட விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் செத்தான்னா யாருங்க பதில் சொல்றது, வழியை விட்டு நகருங்க, அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி விக்ரம விலக்கி விட்டுட்டு சிவனாண்டிய ஹாஸ்பிட்டல் நோக்கி கூட்டிட்டு போக ஆரம்பிச்சாங்க. சிவனாண்டிய உண்மையிலேயே ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போறாங்களா இல்ல போற வழியில அவன் கதையை முடிச்சுட்டு வெறும் பணத்தை தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போக போறாங்களா? நடந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு வில்லத்தனத்துக்கும் பின்னாடி மாயா தான் இருக்கா. மாயா கூடிய சீக்கிரம் விக்ரம் கிட்ட சிக்குவான்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல சிக்காம அவ தப்பிச்சிருவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம ஹீரோ விக்ரம அந்த ஜெயிலர் இப்படி முட்டாளா ஆக்குவாங்கன்னு நம்ம எல்லாம் கொஞ்சம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். கூடிய சீக்கிரம் ஜெயிலர் பக்கம் நம்ம ஹீரோ விக்ரமுடைய கோபம் திரும்ப போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன் விஜய் ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.